பாவத்தில் விழுந்து பாவத்துக்கு அடிமையாகி பிசாசுக்கு அடிமையாகி பலனற்றவர்களாகி நினைக்கிறத செய்ய முடியாதவர்களாகி ஒழுங்கா வாழ முடியாதவர்களாகி இதிலிருந்து மீண்டு வர முடியுமான்ற வழியே தெரியல. வர்றதுக்கு வழியே கிடையாது. நம்ம மீட்கக்கூடிய ஆளே கிடையாது. இதிலிருந்து விடுதலையாக்க யாருமே கிடையாது. இப்படி ஒருத்தர் நமக்காக சிலுவையில் மரித்து மீட்ப தேவகுமாரனே உண்டாக்குவார்னு நம்ம யோசித்து கூட பார்த்ததில்லை. கற்பனைக்கு கூட எட்டாத விஷயம் அது. இப்படியெல்லாம் உண்டாக்க முடியும்னு நம்ம யோசித்ததே கிடையாது. அப்படி மட்டுமே உண்டாக்கப்பட முடியும். மீட்பு உண்டாகிறனா சும்மா உண்டாக முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம், ரத்தம் சிந்து இல்லாமல் பாவம் மன்னிக்கப்பட முடியாதுன்னு இருக்குது. யாருடைய ரத்தத்தையாவது சிந்தி மீட்டுற முடியாது. ஒரு ஆட்டுக்குட்டி கோழி ரத்தம்லாம் பத்தாது பாருங்க. மாசற்ற ரத்தமாக இருக்க வேணும். அது மட்டும் இல்லை, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷன் அதுக்காக சாக வேணும். ஒரு மனுஷன் ரத்தம் சிந்தணும். அந்த மனுஷனுக்கு பாவமற்ற ரத்தம் இருக்கணும், மாசற்ற ரத்தம் இருக்கணும். இட் டிமாண்ட்ஸ் அன் இன்கார்னேஷன். அதுக்கு கடவுளே மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்தாக வேணும் மீட்கிறதுக்கு. அப்படி வர முடியும்னு நம்ம யோசித்து கூட பார்த்தது கிடையாது. அந்த அறிவு நமக்கு கிடையாது. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோமா, கேட்டோமா, இப்படிலாம் நடக்கும்னு நமக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. நகையை அடகு வச்சுட்டு வேணும் உட்காந்துருந்த மாதிரி உட்காந்துருந்தோம். போச்சு, அவ்வளோதான், பொழப்பே கெட்டு போச்சுன்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம். திடீர்னு கதவு தட்டுறாரு. என்ன சொல்கிறாரு? எல்லா கரையும் செலுத்தி ஆகிவிட்டது, உனக்கு எல்லாம் திருப்பி தரப்படுறதுன்றாரு. அதைத்தான் மீட் பண்ணுறோம். அதைத்தான் மீட் பண்ணுறோம். அப்போ நீங்களே சிலுவையில் பாடுபட்டு நீங்களே மறிச்சாலது, நீங்களே போய் சம்பாரித்து கஷ்டப்பட்டு சில்லற காசாக சேர்த்து வச்சு, அவ்வளோ காசையும் சேர்த்து வச்சு கொண்டு போய் ரத்த வேர்வை சிந்தி போய் சம்பாரித்து நீங்கள் அந்த மீட்பை அடைஞ்சிங்கன்னா அதை பெருசாக நினைப்பீங்க. ஆனால் அதை காட்டிலும் பெருசாக அவர் நினைக்கிறார், அவர் உண்டாக்கின மீட்பை. ஏன்னா அவர் தம்முடைய கிருபையினாலே அன்பினாலே மாம்ச ரூபம் எடுத்து தேவனானவர் இந்த உலகத்துக்கே படாத பாடுபட்டு அவமானப்பட்டு துப்பப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு பாவமாகி சாபமாகி நமக்கு அவர் சம்பாதித்து கொடுத்ததுனால நீங்கள்லாம் அந்த மீட்பை பற்றி எவ்வளவு பெருசா நினைக்க முடியுமோ அதை காட்டிலும் பெருசா அவர் நினைக்கிறார். அதுக்கான கரையத்தை அவர் செலுத்தியிருக்கிறார். அவர் நினைக்கிறார். நம்மளை மீட்கிறதுக்கு கரையம் செலுத்தினவர் அவர். சிலர் சொல்கிறாங்க, பிசாசுக்கிட்ட ஏதோ பேமெண்ட் பண்ண வேண்டியதாக போச்சு, நமக்காக கரையத்தை அவன்கிட்ட கொடுத்து அப்புறம் தான் நம்மளை மீட்க வேண்டியது. இல்லை, பிசாசுக்கெல்லாம் இவர் என்னத்துக்கு பேமெண்ட் பண்ணணும்? அவனை கொடுத்தா ஓடுறான் அவன். கடவுள் பிசாசுக்கு பேமெண்ட், அப்படியெல்லாம் சில தியரிஸ் எல்லாம் வந்தது பாருங்கள் மீட்பை குறித்து. அவர் பிசாசுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்மளை மீட்டு